வணக்கம் நண்பர்களே. திராட்சை செடி அதிகம் காய்ப்பதற்கான ரகசியம் என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செடியை நடவு செஞ்சு கவாத்து வரைக்குமான ஒரு வருட காலத்தில் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றிய வீடியோ தொடரோட இது 4வது பகுதி. இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி திராட்சை செடியை புதுசாக வளர்த்துட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே திராட்சை செடி வச்சுருக்கவங்க 2 வருஷம் 3 வருஷம் ஆயும் கொஞ்சமாக காய்க்குது அல்லது கொஞ்சம் கூட காய்க்கலை அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிக மிக பயனுள்ள வீடியோ இது. இப்படி அதிகமாக காய்க்கக்கூடிய தலைவிதியை ஒழிச்சு வச்சுருக்கிற மந்திரக்கோள் தான் இந்த காய்ப்பு குச்சிகள்னு சொல்கிறது. இந்த காய்ப்பு குச்சிகளுக்கு உள்ளதே நிறைய காய்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது. ஒரு முறை காய்க்குது ஒரு முறை காய்க்கலை அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இந்த காய்ப்பு குச்சிகள்லேயே இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பல வருடங்களுக்கு காய்க்கக்கூடிய தன்மையும் இந்த காய்ப்பு குச்சிக்குள்ளதே இருக்குது. இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாத்தையும் இந்த காய்ப்பு குச்சியிலிருந்து மீட்டு எடுக்கிறதுனால நம்ம வீட்டில் திராட்சையும் நிறையா காய்க்க வைக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம திராட்சை செடியை பந்தலில் படர விட்டு வளர்க்குறப்ப ஒடிச்சு விடுவோம். ஒடிச்சு விட்ட பிறகு அதிலிருந்து புதிய துளிர்கள் வரும். புதிய துளிர்கள் வந்த பிறகு ஒரு 15 நாள் கழித்து மீண்டும் ஒடிச்சு விடுவோம். அதிலிருந்து மீண்டும் புதிய துளிர்கள் வரும். இப்படி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு திராட்சை செடியை ஒடிச்சு விட்டு ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா, இந்த காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த மாதிரி ஒடிச்சு விட்டு வளர்க்குறது. இதை நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்துருப்போம். இந்த சேனலையும் இந்த எபிசோடையும் இப்போத்தையும் பார்க்குற புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா முந்தைய எபிசோடோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம திராட்சை செடியை ஒரு வருஷம் வளர்த்த பிறகு முதல்ல கவாத்து பண்ணுறப்ப எத்தனை எண்ணிக்கையில் காய்ப்பு குச்சிகள் இருக்கோ அத்தனை எண்ணிக்கையில் நம்மளுக்கு திராட்சை பூக்கள் போடும். அதனால் காய்ப்பு குச்சிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இந்த காய்ப்பு குச்சிகளோட முக்கியத்துவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக திராட்சை செடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கருப்பு பன்னீர் திராட்சையாக இருக்கலாம், பச்சை திராட்சையாக இருக்கலாம், விதையுள்ள திராட்சையாக இருக்கலாம், விதையில்லாத திராட்சையாக இருக்கலாம். திராட்சையில் எந்த ரகமாக இருந்தாலும் அதோட நுனிப்பகுதி மட்டும்தான் காய்க்கும். நுனிப்பகுதியிலிருந்து வர்ற துளிர்கள் மட்டும்தான் திராட்சை பூக்கள் போடும். இது திராட்சையில் உள்ள பொதுவான ஒரு விதி. நீங்கள் தரையில் இந்த மாதிரி திராட்சை செடியை நடவு செஞ்சு ஓரளவுக்கு பந்தல் போட்டு அதன் மேலே செடியை படர் விட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் இதே மாதிரி தரையில் நடவு செஞ்சு முதல் மாடியிலையோ 2வது மாடி வரைக்குமோ ஒத்த செடியாகவே வளர்த்து மேலே பந்தல் போட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டங்களில் அளவான ட்ரம்மில் செடியை வச்சு சின்ன அளவில் பந்தல் போட்டு திராட்சை செடி வளர்த்தாலும் சரி, அது காய்க்கக்கூடிய தன்மை நுனி பகுதியில் உள்ள குச்சிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த நுனி பகுதியில் உள்ள குச்சிகள் தவிர மற்ற பகுதியிலிருந்து துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக தண்டு பகுதியில், கணு பகுதியில், பக்க கிளைகளில், இதில் எல்லாத்துலேருந்தும் திராட்சையில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறப்போ புதிய புதிய துளிர்கள் வரும். ஆனால் அந்த புதிய துளிர்களில் எதுலேயுமே திராட்சை பூக்கள் போடாது. அது வெறும் துளிராக மட்டுமே வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு திராட்சை குச்சிகள் அந்த நுனி பகுதியில் உள்ள குச்சிகளிலிருந்து மட்டும்தான் திராட்சை பூக்கள் போடும். அப்படி இருந்தும் நுனிப்பகுதியில் உள்ள குச்சிகள் திராட்சை பூக்கள் போடுறதுக்கு திராட்சை செடி 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கு. அது என்ன அப்படின்னா, முதலாவதாக அந்த குச்சிகள் காய்க்க தகுதி உள்ள காய்ப்பு குச்சிகளாக இருக்கணும். 2வதாக 6 மற்றும் 7வது இலை கணுவில் கவாத்து பண்ணியிருக்கணும். 3வதாக நம்ம கவாத்து பண்ண அந்த காய்ப்பு குச்சியிலிருந்து வரக்கூடிய புதிய துளிர்களாக இருக்கணும். இந்த 3 டேர்ம்ஸு சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு திராட்சை பூக்கள் கிடைக்கும். அதிலிருந்து திராட்சை பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அப்போ நம்ம வளர்க்குற திராட்சை செடியில் நுனிப்பகுதி குச்சிகள் எது, காய்ப்பு குச்சிகள் எது அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறது? இந்த நுனிப்பகுதின்றது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பந்தலில் பார்த்தாலே தெரியும். செடியோட வளர்ச்சிக்கான பகுதி எல்லாமே இந்த எண்டுலதே இருக்கும். இந்த மாதிரி துளிர்களே நுனிப்பகுதி குச்சிகள். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப லேசு. அதே மாதிரியே காய்ப்பு குச்சிகளை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப லேசு. காய்ப்பு குச்சிகளை பொறுத்தளவில் அதோட நிறத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம பந்தலில் இருக்கிற குச்சிகள் 3 வகையான நிறத்தில் இருக்கும்.
பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் ஒரு குச்சிகள் இருக்கும். இது 8 கணுவு 10 கணுவு 12 கணுவு வரை கூடவும் இந்த குச்சிகள் வந்து பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் பழுப்பும் பச்சையும் கலந்த குச்சிகள் இருக்கும். அது 4 இல்லாட்டி 5 இலக்கணுவுகள் பழுப்பு நிறத்துலேயும் மிச்சம் இருக்கிறது பூரா வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து முழுவதுமாகவே பச்சை நிறத்தில் இருக்கும். 10 கணுவு 12 கணுவு வரைக்கும் முழுவதுமாகவே பச்சை நிறத்தில் இருக்கும். அப்போ மொத்தம் 3 நிறத்தில் வந்து குச்சிகள் இருக்கும். முழுவதுமாக பழுப்பு நிறத்தில் ஒரு குச்சியும், பழுப்பும் பச்சையும் கலந்த ஒரு வகை குச்சியும், முழுவதுமாக பச்சை நிறத்துலேயும் ஒரு குச்சிகள் இருக்கும். இப்படி 3 நிறத்தில் 3 வகையான உள்ள குச்சிகளில் முழுசாக பச்சையாக இருக்கிற குச்சியில் நீங்கள் கவாத்து பண்ணிங்கன்னா அதிலிருந்து வெறு துளிர்கள் மட்டும்தான் வரும். ஒரு திராட்சை பூக்கள் கூட போடாது. அடுத்து முழுசாக சிவப்பு நிறமாக இருக்கிற குச்சிகளில் 6 மற்றும் 7வது இலை கணுவுகளை நீங்கள் கவாத்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக 2லிருந்து 4 திராட்சை பூக்கள் வந்து போடும். பாதி சிவப்பு பாதி பச்சை உள்ள குச்சிகள் நீங்கள் கவாத்து பண்ணிங்கன்னா திராட்சை பூக்களும் அது மாதிரி இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இல்லை. அப்போ நம்மளுக்கு முழுவதுமான நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னா முழுவதுமாக சிவப்பு நிறமாக இருக்கிற இந்த குச்சிகளில் நம்ம கவாத்து பண்ணணும். அந்த குச்சிகள் மட்டும்தான் காய்ப்பு குச்சிகள்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்திலையும் திராட்சை செடி வளர்க்குறப்ப இந்த காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம முதல் கவாத்திலிருந்தேவும் திராட்சை பூக்களை வந்து நிறையா காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு சில நண்பர்கள் ஏற்கனவே திராட்சை செடி வளர்த்தவங்க கவாத்து பண்ணுற சமயங்களில் காய்ப்பு குச்சிகள்னு பார்த்தா 2 வருஷம் 3 வருஷம் கூட வளர்த்துருப்பாங்க. காய்ப்பு குச்சிகள் மொத்தமே வந்து 4 காய்ப்பு குச்சிகள் 2 காய்ப்பு குச்சிகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்க கவாத்துன்னு பண்ணால் அந்த 2 காய்ப்பு குச்சியில் மட்டும்தான் கவாத்து பண்ணணும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல் வந்து மொத்தமே 2லிருந்து 4 திராட்சை பூக்கள் மட்டும்தான் போடும். அவங்க அடுத்த 4 மாதம் வரைக்குமேவும் அந்த 4 பூக்களுக்கு மட்டும்தான் எதிர்பார்த்து 4 திராட்சை குத்துக்களுக்காக வேண்டி அவங்க உட்காந்துருக்கணும். இதேவும் ஆரம்பகட்ட வளர்ப்பு முறைகளில் அவங்க காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க முதல் கவாத்துலேயும் நிறையா திராட்சை பூக்களை வந்து பார்த்துருந்துருக்கலாம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பக்க கிளையில் எங்கெங்கே இருக்கோ அங்கே பூரா வந்து கவாத்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது பூரா வந்து பெரும்பாலும் பச்சை நிறத்தில் உள்ள குச்சிகளாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் வந்து பூக்கள் இல்லாமல் வெறும் துளிர்கள் மட்டுமே வந்துட்டு இருக்கும். அப்பையும் அவங்க வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து 4 மாதம் வரைக்கும் பூக்கள் இல்லாமல் திராட்சை பந்தலை வெறும் பந்தலை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக ரொம்பவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்கள் பந்தலில் எத்தனை காய்ப்பு குச்சிகள் இருக்கோ அத்தனை காய்ப்பு குச்சிகள் மட்டும் நீங்கள் கவாத்து பண்ணுங்கள். அதிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே ஆரோக்கியமான துளிர்களாக வரும். அடுத்த முறைக்கு வந்து அந்த துளிர்கள் எல்லாமே வந்து காய்ப்பு குச்சிலாக மாறிடும். அவங்களுக்கு அடுத்தடுத்த கவாத்திலிருந்து காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு திராட்சையும் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிடும். செடியை 2 வருஷம் வளர்த்த பிறகு இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்க வேணாம்னு சொல்கிறதுனால தான் செடியை ஆரம்பத்தில் வளர்க்குறப்பையும் இந்த ஒடிச்சு வளர்க்குற முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அது மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா காய்ப்பு குச்சிகள் வந்து ஆரம்பத்திலே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு திராட்சை செடியை பொறுத்தளவில் 1 வருடம் வளர்த்த பிறகு 20 காய்ப்பு குச்சிகள் இருந்தாலே போதுமானது. நாங்கள் எங்கள் தோட்டங்களில் அதிகப்படியான மகசூல் எடுக்கிறதுக்கான ரகசியமே இந்த மாதிரி தான். செடியை ஆரம்ப கட்டத்தில் வளர்க்குறப்பையும் காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கையை நாங்கள் அதிகமாக்கிடுவோம். இப்படி காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற ஒடிச்சு கட்டுற முறைகளை பற்றி முதல் எபிசோடில் பார்த்தோம். முதல் ஒடிப்பை வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம அடுத்த எபிசோடில் 2வது மற்றும் 3வது ஒடிப்பு எப்படி பண்ணலாம்ன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திராட்சை வளர்ப்பில் இந்த காய்ப்பு குச்சிகளை பற்றியும் அதனோட முக்கியத்துவத்தை பற்றியும் ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு கூடுதல் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.